உன் மனசுக்கு என்ன தோணுதோ, சாப்பிட எதை பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. இல்லை சாப்பிடாம இருக்க முடியும்னா இருங்க. சாப்பிட என்னால் முடியாது, உடம்பு முடியலனா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு டெய்லியும் காலையில் ஈவினிங் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அதுவே போதும். உன்னால் முடிஞ்சால் எதனா செஞ்சு வச்சு படிங்க. உடம்பு முடியலன்னா நீங்கள் நார்மலாக எப்போவுமே கும்பிடுறீங்களோ அந்த மாதிரி கும்பிடுங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நம்பிக்கையாக கும்பிடுங்க. கண்டிப்பாக முருகர் நம்ம கூட தான் இருக்கார், வருவார், செய்வார், கொடுப்பார், தருவார் அப்படின்ற நம்பிக்கையாக ரொம்ப அன்பாக மனசார கும்பிடுங்க. மற்றவங்கள பார்த்தோ வேண்டாம், அவனுக்கு எப்படி அன்பு கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து நீங்கள் கும்பிடுங்க. முருகர் உங்கள் கூடயே தான் இருப்பார், பக்கத்துலேயே தான் இருப்பார். அதனால் கன்ஃபியூஷன் இல்லாமல் கும்பிடுங்க. 6 நாள் இந்த கன்ஃபியூஷனில் இருந்தே நம்ம சாமி கும்பிட்றதே மறந்துடுறோம். இந்த விளக்கு ஏற்றணும், இப்படி ஏற்றணும், இந்த திரி போட்டு ஏற்றணும், இந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றணும், நிறைய பார்க்குறேன் நான். உன் மனசுக்கு என்ன தோணுதோ, உன் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீ அவரை கும்பிடு. அவர் கூடவே தான் இருப்பார். நியாயமான கோரிக்கைகள், நீ என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா மற்றவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி அன்பாக என்ன கோரிக்கை, நியாயமான கோரிக்கை வைக்கிறேன்னா அதை கண்டிப்பாக அது நடக்கும். சிலது லேட் ஆகுதுன்னா சூப்பராக கிடைக்கும். அந்த மாதிரி தான். அதனால் நீ என்ன கோரிக்கை வைக்கிறியோ அந்த கோரிக்கையை நியாயமான கோரிக்கையாக வைங்க. மற்றவங்கள ஹர்ட் பண்ணியோ இது நடக்கணும் இப்படி ஆகணும் அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. நியாயமாக அதே மாதிரி இருக்குது அதுவே நிறைய கிடைக்கணும் அதெல்லாம் இல்லை. நியாயமாக எனக்கு இது இல்லைப்பா, இது வேணும், என் வாழ்க்கைக்கு முக்கியமாக இது அத்தியாவசிய தேவை, இது இருந்தால் தான் என்னால் அடுத்து மூவ் பண்ண முடியும்னு சில கோரிக்கை நியாயமாக வைங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்குன்னா அடுத்தவங்களுக்காகவும் வேண்டுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். மற்றவங்களுக்காக வேண்டும் போது நம்ம வேண்டுதல் தானாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால் உங்களுக்கு எல்லாமே இருக்குது, நாங்கள் எல்லாமே நல்லதாக இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உன்னோட சர்க்கிளில் யாரோ ஏதோ இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்காகவும் நீ விரதம் இருக்கலாம். அது ரொம்ப 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 பெரிய விஷயம் அந்த மாதிரி பண்ணுறவங்க. அதனால் எல்லாமே எங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னா மற்றவங்களுக்காகவும் நீ முருகர்கிட்ட வேண்டலாம், விரதம் இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதனால் உன்னோட கோரிக்கை வைக்கும்போது நியாயமான கோரிக்கையாக வைங்க. சாமி கும்பிடும்போது ரொம்ப அன்பாக செய்யுங்க. முருகர் உங்கள் கூட தான் இருப்பார். தேங்க்யூ.